உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். இந்த பகுதியை உங்களிடம் அறிமுகப்படுத்துறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாறை ஒரு மகிழ்ச்சியை உண்டாக்கக்கூடிய பாறைன்னு சொல்லலாம். சோகமான நேரங்களில் உற்ற நண்பனாக இருக்கும். எல்லா நேரங்களிலும் நான் சோகமாக இருக்கும்போதும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, இந்த இடத்துல உக்காந்து படிக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த பாறையின் மீது அமர்ந்து படிக்கிற ஒரு ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சிச்சு. இதை விட முக்கியமான விஷயம், அந்த நுனி பாறையில் உக்காந்து படிக்கிறதுக்கு அது எல்லையில்லா சந்தோஷம். இங்கே ஏசி தேவையில்லை, ஒரு சோஃபா செட்டு தேவையில்லை, இது மேலே உக்காந்தே படிக்கலாம். அந்த அளவுக்கு சுவாரஸ்யமான ஒரு பகுதி தான் இது. இது ரொம்ப முக்கியமான இன்னொரு பகுதி, நான் படிக்கிற காலங்களில் பயன்படுத்திய இன்னொரு பகுதி. அதாவது என் நிலத்திற்கு அருகில் இருக்கிற இந்த பாறை. இந்த பாறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாறை மீது அமர்ந்து கொண்டு என் நிலத்தில் ஏதாவது வேலைகள் இருந்தால் பார்த்துட்டு அந்த பாறையின் மீது உட்காந்து படிப்பேன். ஒரு சந்தோஷமாக இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரும் இருக்க மாட்டாங்க, அமைதியாக இருக்கும். நம்மளுடைய சிந்தனை முழுவதுமே இந்த புத்தகத்தின் மீதும் அந்த சூழ்நிலை மீதும் நமக்கு இருக்கும். ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எப்பவுமே நல்லா இருக்கும். அது பக்கத்தில் ஒரு ஆலமரமோ, ஒரு பனைமரம், பூமரம், இந்த மாதிரி நிறைய மரங்கள் அந்த இடத்துல இருந்துச்சு. நான் ரொம்ப அமைதியாக படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த ஒரு பாறை எனக்கு வாய்ப்பு அளித்தது. என்ன சொல்லலாம்னா, அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. நான் படிக்கிற காலங்களிலும் சரி, போட்டித் தேர்வுக்கு தயாராகின்ற நேரங்களிலும் சரி, இது என்னுடைய முக்கியமான படிக்கிற இடமாக நான் வச்சுருந்தேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பலாமரம் தான். இந்த மரத்தடி நிழலில் உக்காந்து படிப்பேன் பொதுவாக. ஸோ காலையில் ஒரு 9 மணிக்கு போனோன்னா மதியம் 1 மணி வரைக்கும் இந்த இடத்துல படிப்பேன். ஏன்னா அவ்வளோ நேரங்கள் எப்போதுமே நிழல் படர்ந்து இருக்கும். யாரும் நம்ம டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ரொம்ப அமைதியாக இருக்கும். நம்ம என்ன படிக்கணும், எந்த மாதிரியான கருத்துக்களை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலும் அனைத்தையும் ஒரு முறை படித்தாலே இந்த இடத்தின் கீழ் உக்காந்து படிக்கும்போது ஒரு சந்தோஷத்தை நமக்கு கொடுக்கும், மறக்கவும் மாட்டோம். ஸோ அந்த அளவுக்கு இந்த இடத்துக்கு ஒரு சக்தி இருக்குதுன்னு நான் நம்புறது உண்டு. நான் படிக்கிற காலங்களில் எனக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தது இந்த இடம் தான். நிறைய நேரங்கள் இந்த இடத்துல நான் படித்து நிறைய கருத்துக்களை தேர்வு நேரங்கள் பயன்படுத்தியிருக்கேன். இந்த இடம் ரொம்பவும் எனக்கு பயனுள்ள இடமாகும். ஏன் அப்படின்னா, நான் ஆங்கிலம் கற்றுக்க ஆரம்பித்த இடம் இந்த இடம்தான். பொதுவாகவே நிறைய விஷயங்கள் நான் பேச முயற்சிக்கும்போது மனிதர்களாவது நம்ம பேசும்போது ஏதாவது குறை சொல்லுவாங்க. ஆனால் இந்த பாறைகள் எப்போதுமே எனக்கு குறை சொன்னதே இல்லை. ஏன்னா அதனோட தன்மை அது. நான் பேசிகிட்டே இருப்பேன், அதுவும் கேட்டுகிட்டே இருந்தது. இந்த மாதிரி பேச 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 நிறைய விஷயங்களும் நிறைய ஆங்கில புலமையை கற்றுக்கொண்ட இடம் இதுதான். ஸோ இந்த இடத்துக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி. இது ஒரு முக்கியமான இடம். இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம். காலை சரி, மாலையில் சரி, நிறைய நேரங்கள் இந்த மாமரத்தினுடைய அடியில், அதுவும் இது இருக்குது பாருங்கள், அந்த கல்லின் மீது அமர்ந்து கொண்டு நிறைய புத்தகங்கள் படித்திருக்கேன். இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால், தலையை அந்த மரத்தின் மீது வச்சுக்கிட்டு, காலை எடுத்து அந்த பாறையின் மீது வச்சுக்கிட்டு உக்காந்து படிக்கும்போது சோஃபா செட்டு கட்டிச்சுங்க, அவ்வளோ சுகமாக இருக்கும். உக்காந்து படிக்குது, சில்லுன்னு இருக்கும். சுத்தூரும் மரங்கள், சுத்தூரும் செடிங்க, விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த இடம் எல்லாமே சூப்பராக இருந்தது. இதுவரை என் வீடியோவை பார்த்தமைக்கு மிக்க நன்றி.